frequency shifting பேஸ் பண்ணி நடக்கும். அந்த frequency shifting எப்படி அங்க நடக்கும் அப்படின்னா that will occurs when the signal reflect off when the signal reflect off the particles in the flow stream. Okay, reflect off the particles in the flow stream. So இது வந்து பாத்தீங்கன்னா டோப்ளர் எஃபெக்ட் அப்படினு சொல்லுவாங்க. அதோட வொர்க்கிங் பிரின்சிபல் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு செப்பரேட் வீடியோல நான் போடுறேன். டோப்ளர் எஃபெக்ட் என்ன, டோப்ளர் அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது இன்னும் இந்த டெப்தா நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் டிரான்சிட் டைம் அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. பட் இருந்தாலும் இந்த அல்ட்ராசோனிக் இந்த டிரான்சிட் டைம் அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டரும் சரி, இந்த டோப்ளர் அல்ட்ராசோனிக் ஃப்ளோ மீட்டரும் சரி செப்பரேட் வீடியோல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கிங் பிரின்சிபலோட நான் போடுறேன். ஸோ இப்போ ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளோ மீட்டர் நான் கான்டக்டிவ் ஃப்ளோ மீட்டர்ல என்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றது. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட கம்ப்ளீட் ஒர்க்கிங் பிரின்சிபல் நான் சொன்னது ரெண்டோட ஒர்க்கிங்